எடப்பாடியில் நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயிலில் அன்னாபிஷேக சிறப்பு பூஜை நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயிலில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 100 கிலோ அரிசியில் சமைத்த சாதம் மற்றும் காய்கறிகளை கொண்டு நஞ்சுண்டேஸ்வரரை அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் கொட்டும் மழையிலும் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் மதுரை மண்டல பொதுக்கூட்டம் மற்றும் தமிழ்நாடு பழைய இரும்பு மொத்த வியாபாரிகள் சங்கம் இணைப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாநில தலைவர் முத்துக்குமார் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் கூறியதாவது: மருத்துவரை கொலை முயற்சி செய்தவரை கண்டித்து அரசும் அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். ஆனால் அன்றாடம் வியாபாரிகளிடம் மாமூல் கெட்டு வெட்டப்பட்டும் படுகொலை செய்யப்படும் சம்பவங்கள் நிகழ்கின்றன என்றும் அதற்கு தமிழக அரசு ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கவில்லை என வருத்தம் தெரிவித்து பேசினார். சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோயிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோயிலில் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது. மேலும் கிரிவலத்தின் போது மழை பெய்த நிலையில் பக்தர்கள் அதை பொருட்படுத்தாது நடந்து சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் 108 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலில் மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னபூரணி அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து 108 பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் 16ஆம் ஆண்டு அன்னாபிஷேக வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் 16ஆம் ஆண்டு அன்னாபிஷேக வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இலங்கை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் பட்டாசு வெடித்து தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆதரவாளர்கள் கொண்டாடினர். தேசிய மக்கள் சக்தி வன்னி தேர்தல் தொகுதியில் 2 இடங்களையும் மாவட்டங்களில் அதிக இடங்களை கைப்பற்றியதனை தொடர்ந்து ஆதரவாளர்கள் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டு வன்னி தேர்தல் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வரவேற்கும் நிகழ்வு முல்லைத்தீவு நகரில் நடைபெற்றது. ஓமலூர் அரசு மருத்துவமனையில் இருதரப்பு பெண்கள் வாக்குவாதம் செய்து கொண்டதால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கணவன் மனைவி தகராறு காரணமாக கணவன் தாக்கியதில் மனமுடைந்த மனைவி விஷ விதைகள் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இந்நிலையில் அவர் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அப்பெண் உறவினர்களும் ஐயனார் உறவினர்களும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கிருந்த நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். இது குறித்து ஓமலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் தனியார் திருமண மண்டபத்தில் தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரும் பாஜக முக்கியஸ்தருமான சரத்குமார் தலைமையில் சமத்துவ விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சரத்குமார், கட்சியில் பொறுப்புக்காக இணையவில்லை என்றும் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இணைந்தேன் எனவும் கூறினார். மேலும் உதயநிதி துணை முதலமைச்சராக என்ன செய்திருக்கிறார் என்று கூறினால் அவரது செயல்பாடுகளை பற்றி கூறலாம் என்றும், கலைஞரின் பேரன் முதலமைச்சர் ஸ்டாலின் மகனாக உதயநிதி ஸ்டாலின் வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்றும், திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் என விஜய் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என விமர்சித்து பேசினார். ஈரோட்டில் பெய்த திடீர் மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. ஈரோட்டில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் சின்ன மார்க்கெட், சாஸ்திரி நகர் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி அருகே அங்கன்வாடி சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்ற குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகமும் மற்றும் ஆல் தி சில்ட்ரன் அமைப்பு இணைந்து குழந்தைகள் தின விழா அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகளுக்காக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சிக்கு குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பொன்னி சியாமலா தலைமையில் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.